என்பதுதான். திருவரங்கம் திருச்சி, திருவரங்கம், திருவானைக்காவல் எழுவரில் இருக்கின்ற திருவானைக்காவுடையார் அருள்மிகு அகிலாண்ட நாயகி அவர்களது கோவில் யானையும் இருந்து போக சிறந்தையும் வாழ்ந்தது. இந்த சிறந்தையும் யானையுமாக இருந்தவர்கள் சாபம் பெற்ற சிவகணங்கள். ஆனால் இப்படி பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இறை நினைவால் இறை தொண்டு செய்து முக்தி அடைந்த அண்ணாமலையை எழுந்திருக்கின்றார். வாயிலாக திரு காலசியில் எழுந்திருக்கின்றார். ஆகாயமாக சிதம்பரம் பிள்ளை சிதம்பரத்தில் நமக்கு அருள்வாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி திருவானைக்காவல் ஏழுள்ள காட்சியாக சிவாச்சாரியர்கள் கடவுளுடன் அடிவகத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். யாகசாலையிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கோவிலை வலம் வந்து நம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகத்தை காண இருக்கின்றோம். ஆங்காங்கே இருக்கின்ற பக்தர்கள் உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. சிலந்தையும் ஆணை காமிட்டு நிழல் பருவம் செய்து உணர்ந்த வழியிழந்த போதே கோச்செங்கனாக கலந்ததே பிறவி பெருவிடல் நீந்துவர் நீங்க இறைவனடி சேராதார். நாம் பிறவியிலும் பிறவிகளை நீந்த வேண்டும் என்றால் எந்த விதத்திலும் நம்மிடம் ஆரம்பம் இல்லாமல் கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். கும்பத்தில் இறைவனின் மூலாலயத்திலிருந்து மந்திரபூர்வமாக காவாலயம் செய்து அங்கே அது இடிதாமியாகவும் செயல்படும். அதனால்தான் கோயிலுள்ள ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார்கள். ஊரில் இருந்தால் அங்கு ஒரு நீர்நிலை இருக்கும், பல வெளிச்சம் இருக்கும். இங்கு நந்தன்மன் ஜம்புகேஸ்வரர் நதிக்கரையில் வீட்டிருப்பது ஐயனுக்கும் அம்மனுக்கும் திரு நீராக புனித நீராக புனித தீர்த்தமாக விளங்கினாலும் தீர்த்தமொழி போன்ற விழாக்களை கொண்டாடுவதற்காக
அடுத்தபடியாக இறைவனின் நாமத்தை சொல்லி உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. எல்லா கோபுரங்களிலும் சிவாச்சாரியார்கள் உன் அடியாருள் நடுவில் நான் இருக்க அருளை அருள்வார் என்று வேண்டுவார். அப்படியாக இங்கு அடியார்கள் நிறைந்திருப்பது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. வந்திருக்கின்ற அனைவரையும் பாசவள நாட்டார் சார்பாக அன்போடு மனம் தெளிவாக இருக்கும் போதே இவர்களுடைய திருவிடைகளை குறைவில்லாமல் பணிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் கழியும். சொற்குற்றம் என்று தொழுவில் மனதில் சந்தனம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், ஐயம் இல்லாமல் ஓம் நமச்சிவாய மீதும் நரங்கள் மீதும் அதிக கவனத்துடன் இருக்குமாறு சார்பாக காசவள நாட்டின் அனைத்து கிராமங்களின் பொதுமக்கள் சார்பாக இந்த தனக்கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தாரே. எல்லா பல இறைவன் எல்லாமே பாதுகாப்பாக பேணிக் கொண்டோமானால் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அப்படியே பார்க்கின்ற அந்த பெருநிலை இறைநிலை அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் வருகிறார். அன்பே சிவமாவது யாரும் வழிவிட்டு நிற்கும்படி அடியார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். சிவாச்சாரியார்கள் ஆட்டாதீங்கம்மா. இந்த மகா சிவராத்திரி நீங்கள் விழிப்புணர்வா இருந்தால் இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300083000. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.